Hello viewers, welcome to Shijo's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken reshmi kebab. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்காக நான் 250 கிராம் boneless chicken எடுத்துர்க்கேன். இப்போ அதுல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, 2 பச்சை மிளகாய் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துர்க்கேன். அதை இதல போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கெட்டியான தயிர் அதையும் இதல சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ginger garlic paste, 1/2 டீஸ்பூன் pepper powder, 1/4 டீஸ்பூன் garam masala, ஒரு பிஞ்ச் சுகர், 7 முந்திரி பருப்பு, 7 பாதாம் பருப்பு சோக் பண்ணி பாதாமோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல மையா அரைச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் இதல சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. சுகரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா மில்க் பவுடரில் ஒரு மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு பாதி லெமனை இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மினிமம் 2 மணி நேரமாச்சும் ஊற வைங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூ ஸ்கியூவர் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இது இல்லாட்டி பேம்பூ ஸ்டிக் கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த சிக்கனை இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் மசாலா இருக்குது, அதை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Shijo's Kitchen, your ultimate destination for cooking videos. Thank you.